கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் இறைவனை பற்றி, அவனுடைய இலக்கணத்தை பற்றி, அவனுடைய பண்புகளை பற்றி, அவனுடைய அவசியத்தை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அந்த தொடரில் நாம் இறைவனாக, கடவுளாக ஒருவனை நம்புவதாக இருந்தால் அந்த கடவுளுக்கு முக்கியமான ஒரு தகுதி இருக்க வேண்டும். அது என்ன தகுதி என்று சொன்னால், அவனுக்கு எந்த ஒரு தேவையுமே இருக்கக்கூடாது. இது முக்கியமான ஒரு அம்சம். திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு சமது என்கிறான். அல்லாஹ் என்பவன் எந்த தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவன். இப்போ கடவுள் என்று ஒருவனை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அவனுக்கு இன்னொரு பொருள் தேவை என்று இருந்தால் அது பலவீனம். கடவுளுக்கு ஒரு பொருளை சார்ந்து, ஒரு மனிதனை சார்ந்து, ஒரு உணவை சார்ந்து, ஒரு உடையை சார்ந்து, ஒரு இடத்தை சார்ந்து தான் இருக்க முடியும் என்றால் அது கடவுள் தன்மைக்கு இழுக்கு, கடவுள் தன்மைக்கு கேடு என்கிற காரணத்தினால் நம்ம கடவுளை யார் நம்பினாலும் சரி, அவங்க எப்படி நம்பணும்? கடவுளுக்கு எந்த தேவையுமே இல்லை, தேவை உள்ளவன் என்று நம்ம நம்புனா கடவுளாக அவனை நம்பலன்னு அர்த்தம். நமக்கு எப்படி தேவை இருக்கிறதோ, நமக்கு எப்படி பலவீனங்கள் இருக்கிறதோ, அந்த மாதிரியான பலவீனம்தான் கடவுளுக்கும் இருக்கிறது என்ற அர்த்தம் அதில் வந்துவிடும். அதனால் கடவுள்னு நம்பக்கூடியவர்கள் என்று பார்க்குறோம். கடவுள் நிறைய பேர் நம்புகிறார்கள். எப்படி நம்புகிறார்கள் என்று சொன்னால், முஸ்லீம்களை தவிர கடவுள் நம்பிக்கை உள்ள யாரை எடுத்துக்கொண்டாலும் கடவுள்னு சொன்னால் அவனுக்கு ஒரு தேவை இருப்பதாகத்தான் நம்புகிறார்கள். தேவை இருப்பதாக நம்பினால் எப்படி நம்புகிறார்கள்? இரண்டு விதங்களிலே அந்த தேவை இருப்பதாக நம்புகிறார்கள். ஒன்று, கடவுளுக்கு தேவை என்று சொல்லி காணிக்கைகளை வாங்கி அந்த கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் சாப்பிடுகிறார்கள். அதுக்கு தான் கடவுளுக்கு தேவை என்று சொல்கிறார்கள். இல்லை என்று சொன்னால், குழந்தைகள் எப்படி பொம்மைகளை வைத்து சாப்பிட கொடுக்குமோ, அதற்கு உணவை ஊட்டி விடுற மாதிரி ஒரு வேலையை செய்யுமோ, அந்த நிலையில் இருந்து கொண்டு கடவுளுக்கு நாங்கள் இதை வழங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்படித்தான் கடவுள் தேவை உள்ளவர் என்று சொல்லக்கூடியவர்கள் தேவை இருக்குங்கிற நிரூபிக்கணுமா இல்லையா? ஒரு மனிதருக்கு உணவு தேவை என்று சொல்லுகிறோம். சொன்னால் உணவை கொண்டு பக்கத்தில் வைக்கிறோம், அவர் சாப்பிட்றாரு. அது தேவை இருக்கிற நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஒன்று அறிவை கொண்டு சிந்தித்து தேவை இருக்குன்னு சொல்லணும். அறிவை கொண்டு சிந்தித்தால் கடவுளுக்கு தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. சரி, அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டியதில்லை. யார் நம்ம கடவுள் என்று நம்புகிறார்களோ அவர் முன்னாடி போய் நின்று அவர் தேவை உள்ளவராக தெரிகிறாரா, இந்த பொருளை அவர் வாங்கி கொள்கிறாரா, இதை பெற்றுக்கொள்கிறாரா என்றாவது பார்க்கணுமா இல்லையா? அப்போ எதை கடவுள் என்று நினைக்கிறார்களோ அந்த கடவுளை சொல்லி பொருள்களை மக்களிடத்தில் வாங்குகிறார்கள். அந்த பொருள் அவர் பெற்றுக்கொள்கிறாரா, அவருக்கு போகிறதா, அவர் அதை பயன்படுத்துகிறாரா? அந்த கடவுள் என்று யாரை நம்புகிறார்களோ அவர் அதை பயன்படுத்தவே இல்லை. அப்போ கடவுளுக்கு தேவைங்கிற இந்த சித்தாந்தமே மனிதர்கள் மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக உண்டாக்கப்பட்ட சித்தாந்தம். கடவுள் உண்டாக்குனது இருக்கவே முடியாது. கடவுளுங்கிறவன் கருணை உள்ளவன். அவன் இது மாதிரி நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு தருவான்? நிச்சயமாக தரமாட்டான். அப்போ கடவுள்னு சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அவனுக்கு தேவை இருப்பதாக சொல்லி அந்த பொருள்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இதனால் என்ன வருகிறன்ற ஆன்மீகத்தின் பெயரால் சுரண்டலுக்கு இது வழிவகுக்கிறது. கடவுளுக்கு தேவை என்று சொன்னால் மனிதர்கள் அதை சுரண்டுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். அடுத்ததாக இப்போ கடவுளுக்கு என்று சில பொருள்களை கொண்டு போய் படையல் செய்கிறார்கள். இது என்னப்பா, கடவுளுக்கு படையல் செய்கிற அவர் சாப்பிடவில்லையே, அவர் அந்த பொருளை சாப்பிடாவிட்டாலும் அதில் உள்ள பவர் அவர் எடுத்துக்கிடுவார், அல்லது எடுத்துக்கொண்டு அவர் ஒரு பவரை ஏற்றி விடுவார், அதற்கு பிறகு புனித உணவாக மாறிவிடும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். இந்த படையல் செய்வதற்கு முன்னாடி அந்த உணவை ஒரு சோதனைக்கு உட்படுத்துங்க. அனைத்து விதமான சோதனைக்கும் ஒரு ஆய்வு கூடத்தில் கொடுத்து இதில் என்னென்ன இருக்குது, இதில் என்னென்ன ஆற்றல் இருக்கிறது, இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்று அதை நீங்கள் ஆய்வு செய்து விடுங்கள். இந்த படையலுக்கு பிறகு அதை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ஆய்வு செய்யுங்கள், ஒரு வித்தியாசம் இருக்காது. அப்போ எந்த ஒன்றும் கூடலை குறையில, எப்படி கொண்டே வச்சோமோ அப்படியே தான் திரும்ப வருகிறது. அப்போ அறிவுபூர்வமாக பார்த்தாலும் அதில் அவர் கடவுள் எடுத்துக்கொண்ட மாதிரி தெரியலை, நடைமுறையில் பார்த்தாலும் அவர் எடுத்துக்கொண்ட மாதிரி தெரியலை. உணவு தேவை என்கிறார்கள், கடவுள் சாப்பிடுவது இல்லை.
உடை தேவை என்கிறார்கள். இவர்களாகத்தான் போய் அந்த உடையை அதை அணிவிக்கிறார்களே தவிர அந்த கடவுள் தானே அணிவிக்கிறதாக இல்லை. அவர் உடையை கலட்டினாலும் அவருக்கு தெரிய மாட்டேங்குது, கலட்டி விட்டு குளிப்பாட்டி விட்டு இன்னொரு ஆடையை போகிறதுனால அவருக்கு தெரிவதில்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு பொம்மை நிலையில் தான் இருக்கிறது என்பதை கண்ணால் பார்த்தவரும் கூட கடவுளுக்கு தேவை இருப்பதாக என்ன செய்கிறார், நம்புகிறார்கள். இன்னும் அட்வான்ஸாக பார்த்தீர்களேயானால் ரொம்ப கொடூரமான வெயிலாக இருக்கிறதுனால கடவுளுக்கு நாங்கள் ஏசி போடுகிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். கடுமையான குளிர்காலத்தில் கடவுளை குளிப்பாட்டுவதற்கு ஹீட்டர் போடுகிறோம், ஏன்னா கடவுளுக்கு ரொம்ப குளிர் அடிக்கும் அவருக்கு, இப்படியெல்லாம் சொல்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். டிவிகள்லாம் அதை போட்டு நியூஸாக செய்தியாக கூட்டு அவர்களே கேலி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கடவுள் தேவை உள்ளவர் என்கிற நினைக்கிறது தான் அடிப்படையான காரணம். கடவுள்னா அவருக்கு தேவை இருக்கிறது, அவருக்கு உணவு தேவை, குளிர் இருக்கும், மழை இருக்கும், எல்லாமே இருக்கும். நமக்கு எப்படி இருக்குமோ இப்படித்தான் அதுக்கு எது கடவுள்? நமக்கு மாதிரி அவருக்கு குளிர் இருக்கிறது, நமக்கு மாதிரி அவருக்கு வேர்க்கிறது, நமக்கு மாதிரி அவருக்கு வெயில் மழை குளிர் எல்லாம் பாதிக்கிறது. அந்த மாதிரியா இருக்குமே, ஆனால் அது என்ன கடவுள்? அது எதுக்கு நமக்கு தேவையே இல்லை. அப்போ கடவுளுங்கிறவர் யாராக இருக்க வேண்டும் என்று கேட்டால் நமக்கு தருபவராக இருக்கணும், நம்மள்கிட்ட வாங்குறவராக இருக்கக்கூடாது. நம்மள்கிட்ட கோரிக்கை வைக்கிறா, எப்படா வருவான், யாரா காணிக்க போடுவான் என்று காத்து கொண்டு இருப்பவராக இருப்பாரே, ஆனால் அது கடவுள் தன்மைக்கு இழுக்கு என்கிற ஒரு கொள்கையை இஸ்லாம் மாத்திரம்தான் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த நசாராக்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க. அவங்களுடைய தாயாரை அவங்க ஒரு இன்னொரு கடவுளாக சித்தரித்திருந்தார்கள். இது ரெண்டு பேரையும் வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள்கிட்ட குர்ஆன் கேட்ட கேள்வியை என்ன, கானா யாக்குலானி தாம், ஏன்ப்பா கடவுளுங்கிறீங்களே, சாப்பிட்டாங்களா இல்லையா? ஈசா நபி சாப்பிட்றாருல, கண்ணால் பார்க்குறீங்கல்ல, அவங்க அம்மா சாப்பிட்றாங்கல்ல, சாப்பாட்டின் பக்கம் தேவை இருக்குன்னு ஒரு பக்கம் ஒத்துக்கொண்டு அப்புறம் என்ன கடவுளுங்கிறீங்க? கடவுள் மகன்டா கடவுள் தானே, கடவுள் மகன் என்று சொல்வார்களே, அதுக்கு அர்த்தமே கடவுள்னு தான் அர்த்தம். ஒவ்வொரு இனத்தினுடைய பிள்ளைகளும் அந்த இனமாகத்தான் இருக்கும். ஆட்டுடைய பிள்ளை ஆடாகத்தான் இருக்கும், மாட்டினுடைய பிள்ளை மாடாகத்தான் இருக்கும், மனிதனுடைய பிள்ளை மனிதனாகத்தான் இருக்கும், கடவுளுடைய பிள்ளை கடவுளாகத்தான் இருக்கும். என்றால் கடவுள் ஏன் சாப்பிட்றாரு? அப்போ சாப்பாட்டின் பக்கம் தேவை இருக்கிறது சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அப்போ ஒரு பொருளின் பக்கம் தேவைப்பட்டு விடுமையானால் அது கடவுள் தன்மைக்கு இழுக்கு என்கிறதை ரொம்ப அழுத்தமாக இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் உலகத்துக்கு சொல்கிறது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹா அன்தும் ஹாவுலாய் துதவுன லிதுன்ஃபிகு ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்குமாறு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஃபமின்கும் மன் யப்கல், உங்களில் கஞ்சத்தனம் செய்பவனும் இருக்கிறான். ஒமன் யப்கல் ஃபஇன்னமா யப்கல் அன் நஃப்ஸிஹி, ஒருவன் கஞ்சத்தனம் செய்வானேயானால் அவன் தனக்குத்தானே தான் கஞ்சத்தனம் செய்து கொள்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யன்னு சொன்னோன்னு என்னமோ அல்லாஹ் கேட்குறான்னு நினச்சிட்டு நீ கஞ்சத்தனம் பண்ணுற. அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹுல் கனியு, அல்லாஹ் தேவையற்றவன், அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் தேவை உள்ளவர்கள். அல்லாஹ்வுக்கும் மற்றவருக்கு வித்தியாசம் அதுதான். அல்லாண்ட தேவையற்றவன், மனிதர்கள்னா தேவை உள்ளவர்கள். அப்போ வல்லாஹுல் கனியு, அல்லாஹ் தேவைகளற்றவனாக இருக்கிறான். அன்துமுல் ஃபுகரா, நீங்களோ ஏழைகளாக இருக்கிறீர்கள், தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று இந்த செலவழிக்க சொல்கிறது கூட எனக்கு தேவைங்கிறது கிடையாது, ஓ நன்மைக்கு உனக்காக செலவு செய்ய சொல்கிறேன், நீ என்ன செய்கிற, அல்லாஹ்வை தேவை உள்ளவனான்னு நினைக்கிறாய் என்று இதை ஒரு கொள்கை பிரகடனமாக 47வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், கைரல்லாஹி அத்தஹிது வலியன், அல்லாஹ்வை தவிர வேற ஒன்றையா நான் கடவுளாக நான் ஏற்றுக்கொள்வேன். அல்லாண்டு ஒரு கடவுள் உலகத்துக்கு சொல்லப்படுகிறது, மற்ற கடவுள்லாம் எல்லாத்தையும் பார்க்குறோம், இதை தவிர இன்னொன்று எப்படி எடுத்துக்கொள்வது? அல்லாஹ் கேட்குறான். ஃபாத்திரி சமாவாத்தி உள்ளர், அவன் வானங்களையும் படைத்திருக்கிறான், பூமியையும் படைத்திருக்கிறான். ஓஹுவ யுத்தையும் ஓலா யுத்தாமும், அவன் உங்களுக்கு உண்ண தருகிறான், அவனுக்கு உண்ண தருவது கிடையாது. உங்களுக்கு உணவு அளிக்கிறான், அவன் உண்பது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இறைவனை விட்டுவிட்டு வேற ஒன்றை நான் எடுப்பேனா என்று நபியை கேளுங்கள். கடவுள் கொள்கைக்கு அழைக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் கேட்க சொல்கிறான், ஏன்பா நான் சாப்பிடாத ஒரு கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனை நான் ஏற்றுக்கொள்வதா? சாப்பிடுவதாக நீ நம்புகிற கடவுளை ஏற்றுக்கொள்வதா? நமக்கு உணவு தருகிறானே அவனை ஏற்றுக்கொள்வதா? நாம் யாருக்கு உணவு கொடுக்குறோமோ அவனை ஏற்றுக்கொள்வதா என்று நபியை நீங்கள் கேளுங்கள். அப்போ கடவுள் இருக்கிறான் என்று சிந்தித்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து கடவுள் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்த பிறகு கடவுளுடைய தன்மையை முடிவு செய்து தப்பு செய்கிறார்கள். கடவுள் இருக்கிற சிந்தித்து விளங்குகிறேன் என்கிறார்கள்,
கடவுள் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நம்மளை விட கீழாக்கி விடுகிறார்கள். நம்மளுக்காவது ஒரு சொந்த வேலையை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருப்போம். கடவுளுக்கு அது கூட அவர் வேலையை செய்ய முடியாத ஒரு நிலையில் வைத்துக்கொண்டு அவருடைய தேவையை அவர் நிறைவேற்றக்கூடியவராக கூட இல்லை. நமக்கு தேவை இருக்குது சாப்பாடு, நம்ம சாப்பிட்டுக்கிறோம். நமக்கு ஆடை தேவை இருக்குது, நம்ம தான் அணிஞ்சிக்கிறோம். கடவுளுக்கு தேவை இருக்குங்கிறாங்க, அவங்க தான் அணிவிக்கிறாங்க, அதில் கூட அணிந்து கொள்வதில்லை. அப்போ இப்படியான ஒன்றையா நான் கடவுளாக ஏற்றுக்கொள்வேன் என்று நபியை நீங்கள் கேளுங்கள். இது 6வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதனையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கு தான் படைத்திருக்கிறேன். மனுஷனை படைத்தது எதுக்கு? என்னை அவங்கெல்லாம் வணங்கணுங்கிறதுக்காகத்தான். ஜின் இனத்தை படைத்தது எதற்கு? என்னை வணங்குவதற்கு. சொல்லிட்டு சொல்கிறான், மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின், இவங்கள்ட்ட நான் ரிஸ்கை கேட்கவில்லை, நாடவில்லை. ஒமா உரீது அன் யுத்இமூன், அவங்க எனக்கு உணவளிக்க வேண்டும்னு நான் விரும்பவில்லை. உங்களெல்லாம் படைச்சிருக்கிறேன், படைச்சிட்டு எதா நீங்கள் தருவீங்கன்னு கேட்குறேன்னா, நம்ம பிள்ளையை பெற்றோம்னா பிள்ளை தருவான்னு எதிர்பார்க்குறோம். அப்போ கணவரை கல்யாணம் பண்ணோம்னா புருஷன் தருவான்னு எதிர்பார்க்குறோம். நான் உங்களெல்லாம் படைச்சிருக்கிறேனே, உங்கள்கிட்ட எதாவது எதிர்பார்க்குறேன்னா, மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின், உங்கள்கிட்ட எந்த ஒரு ரிஸ்கையும் நான் நாடவில்லை. ஒமா உரீது அன் யுத்இமூன், இவங்கெல்லாம் எனக்கு சாப்பாடு போடணும், உணவளிக்கணும் என்றும் நான் விரும்பவில்லை. இப்படியானவனாக்கு நான் இறைவன் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறான். இது 51வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது? கடவுள் என்று ஒருத்தனை நம்புவதாக இருந்தால் இவ்வளவு தெளிவான ஒரு கடவுளுக்குள்ள உலகத்தில் எந்த மதத்திலும் சொல்லப்பட்டதில்லை, எந்த வேதத்திலும் இல்லை. உலகத்தில் வேதம் என்று நம்பப்படுகிற எந்த புஸ்தகத்திலையும் கடவுள்னா தேவைகளற்றவன் என்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. அது இல்லாதனால்தான் மதத்தின் பேரால் சுரண்டல் ஏமாற்றலாம் நடந்து கொண்டே இருக்கிறது. சரியான கடவுளை அவர்கள் கண்டறியவும் முடியவில்லை. உள்ளத்தில் ஒரு உரிய மரியாதையோடு கடவுள் உட்காருவதில்லை. எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் எல்லா விதமான தப்புகளையும் செய்கிறார்கள். கொள்ளையடிக்கிறார்கள். ஒரு கமிஷனை கொண்டே போடு உண்டியலில் முடிவு வச்சுக்கதை. இந்த தீமைகள் செய்கிற கடவுள் தேவை உள்ளவன் ஆகிட்டா என்ன ஆகும் தெரியுமா? அவருக்கு ஒரு தேவை இருந்தால் நம்ம என்னத்தை போனாலும் செஞ்சுக்கிடலாம். அப்போ 1 கோடி ரூபா கொள்ளடிக்க வேண்டியது 1 லட்ச ரூபாய் உண்டியலில் போடு, கணக்கு நேர், அவருக்குரிய பங்கை கொடுத்தாச்சு. ஏன் அப்படி நினைக்கிறார்கள்? அவருக்கு ஒரு தேவை இருக்குது, அவருக்கு நம்ம கொடுக்குறோம்ல, நம்ம கொடுத்தோம்னா நம்மளை கேட்க மாட்டார். நம்ம எல்லா காணிக்க போடுறவங்களில் 90% பேர் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர்கள் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக தான் போடுறாங்க. இந்த பாவங்கள் மனிதர்களுக்கு அநியாயம் செய்வது, கொள்ளையடிப்பது, திருடுவது, ஏமாற்றுவது, மோசடி செய்வது, அடுத்தவன் சொத்தை அபகரிப்பது எல்லாம் செய்துவிட்டு அதான் வாங்குற விடாது இருக்கார், லஞ்சம் வாங்குற கடவுள் இருக்கார்ல, அவர் கொண்டே கொடுத்துருவோம். எப்படி உலகத்தில் நடக்கிறதோ லஞ்சம் வாங்குகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். மேலே உள்ள அமைச்சருக்கு ஒரு பங்கு கொடுத்தா முடிஞ்சு போய்விட்டது. லஞ்ச ஒழிப்பு ஆஃபீஸருக்கு கொஞ்சத்தை கொடுத்து விட்டால் முடிஞ்சு விட்டது கதை. அந்த வழக்கு போகும்போது நீதிபதிக்க கொஞ்சத்தை கொடுத்தோம்னு சொன்னால் விஷயம் முடிந்து விட்டது. அப்போ இந்த மாதிரி தப்பாக பொருளாதாரத்தை திரட்டக்கூடியவர்கள் எப்படி மனிதர்கள்ட்ட தப்பிப்பதற்காக வேண்டி அது கையூட்டு வழங்குகிறார்களோ அந்த மாதிரி இறைவன்கிற பேரில் ஒருத்தனை வைத்துக்கொண்டு நம்ம என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். ஏன் அவருக்கு ஏதாவது கொடுத்துடலாம். இந்த இதுக்கு அடிப்படை என்ன காரணம்? தேவை உள்ளவங்கிறது. அப்போ தேவை உள்ளவன் நீ நினச்சிங்கன்னு சொன்னால் நிறைய தப்பும் செய்வீங்க. ஏன்? அவருக்கு தேவை இருக்கும்போது ஏதாவது கொடுத்துருவோம், நம்ம கொடுத்து சரி கட்டிக்கிடுவோம். தேவையற்றவர்னா தப்பு செய்ய மாட்டோம், பிடிச்சி உதச்சிடுவார். அவருக்கு எதையும் கொடுத்து சரி கட்ட முடியாது, அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், அவருக்கு எந்த தேவையும் கிடையாது அப்படின்னு நினைத்தோமையானால் அந்த தப்புகளை செய்வதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்கு, சுரண்டுவதற்கு நம்ம அஞ்சுவோம், பயப்படுவோம், தவறுகள் குறைவாக இருக்கும். ஆனால் அவர் தேவை நினைத்து விட்டோம்னு சொன்னால் தேவை உள்ளவனுக்கு கொடுத்து சரி கட்டலாம் தான் நம்ம மனசு தோணும். அப்படி தோணுகிறது மிகையா கற்பனையான விஷயம் கிடையாது. இதான் நடக்கிறது உலகத்தில். அப்போ கடவுளுக்கு தேவைன்னு நினைக்கிற காரணத்தினால் மனிதன் மற்ற மனிதர்களுக்கு அநீதி இழைக்கிறான். கடவுளுக்கு தேவையில்லைன்னு நினைத்தால் அது மனித குலத்துக்கே நன்மையாக முடிகிறது. அடுத்த மனுஷனை ஏமாற்ற மாட்டான். ஏன்? கடவுள் பார்க்குறாரு, அவர் லஞ்சம் கொடுக்க முடியாது. இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொள்கையை இஸ்லாம் தெள்ள தெளிவாக சொல்கிறது. அடுத்து என்னென்னு கேட்டால், நம்ம இஸ்லாம் மார்க்கத்தில் நேர்ச்சேன்னு ஒன்று இருக்கிறது. நேர்ச்சண்டா என்ன? ஏறக்குறை இதே மாதிரி உங்களுக்கு தெரியும். நேர்ச்சண்டா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் எனக்கு அந்த வயிற்று வலியை போக்கினால் உனக்கு நான் அதை தர்றேன். இது அதே மாதிரி வருதா? நேர்ச்சைங்கிற என்னது? அப்போ என்னமோ நம்ம தர்றேங்கிறதுக்கு ஆசைப்பட்டு அவர் நமக்கு தந்துடுவார். எனக்கு வயிற்று வலியை போக்கினால் ஒரு ஆட்டு அறுக்கிறேன், அப்போ ஆட்டுக்கு ஆசைப்பட்டு கடவுள் நமக்கு தந்துடுவார். நீ எனக்கு அந்த கோரிக்கை பிள்ளையை தந்தால் நான் உனக்கு 1 மாதம் நோன்பு வைக்கிறேன். அப்போ அந்த நோன்புக்கு ஆசைப்பட்டு தேவைப்பட்டு
இறைவன் தந்துடுவார்னு அர்த்தம் வருதுல்ல. அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இஸ்லாத்தில் இந்த ஒன்று தான் அதே மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் இறைவனுக்கு கொடுக்குற மாதிரி ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேர்ச்சை மட்டும்தான் சொல்லப்படும். அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? இந்த நேர்ச்சைங்கிறது பெரிய நீ கொடுத்தோன்னு நான் தரவிட மாட்டான். நீ நேர்ச்சை தந்துடுவானால, எல்லாம் எனக்கு வயிற்று வலியை போக்கு, நான் 2 மாதம் நோன்பு வைக்கிறேன், தரவே மாட்டான். அதனால் தரணும்னு முடிவெடுத்தால் தருவான், இல்லைன்னா தரமாட்டானே தவிர நேர்ச்சையினால் எந்த காரியம் நிறைவேறாது. அதை எதற்கு அனுமதிக்கிறோம் என்று கேட்டால், கஞ்சம் இருக்கான்ல, இந்த கஞ்சம் இப்போ வெளியே காசு எடுக்க மாட்டேங்கிறான். இந்த நேர்ச்சைன்னு சொல்லிட்டான்னு சொன்னால் அதுக்காக வேண்டி வெளியே கொடுத்துட்றான், ஏழைக்கு கிடைக்குது. அந்த ஒன்றுக்குத்தான் அது அனுமதிக்கப்பட்டிருக்கே தவிர நேர்ச்சையை கொண்டு என்ன இல்லை, ஆசைப்பட்டு எல்லாம் தரமாட்டான். நம்ம நேர்ச்சை செய்தோமையானால் நம்ம காரியம்லாம் நிறைவேறிவிடும். இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக தெளிவுபடுத்துகிறாங்கன்னு பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, லா துந்திரு, நேர்ச்சை பண்ணிடாதீங்க, பண்ணுன்னா நிறைவேற்றணும். நேர்ச்சை செய்து விட்டால் நிறைவேற்றணும். ஆனால் நமக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? லா துந்திரு, நேர்ச்சை பண்ணாதீங்க. இன்ன நதுர லா யுகுனி மினல் கதரி செய்யா, நேர்ச்சை என்பது விதியில் எந்த ஒன்றையும் மாற்றாது. நேர்ச்சைக்கு ஆசைப்பட்டு தந்தால் தேவை உள்ளவனு தருமா. இறைவன் தேவைகள் உள்ளவனாக இருக்கிறான். இதுக்கு ஆசைப்பட்டு லஞ்ச மாதிரி வருதில்லை ஏறக்குறைய பார்த்தா, இதுக்கு ஆசைப்பட்டு அவன் தந்து விடுவான். இந்த அடியான் நமக்கு நோன்பு வைக்க போகிறான், அந்த நோன்பு வைக்கணுமா இருந்தால் நம்ம இதை நிறைவேற்றணும், இதை நிறைவேற்றினா நமக்கு நோன்பு வைப்பான், இப்படின்னு சொல்லி வந்துருமோ என்பதற்காக வேண்டிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யுகுனி மினல் கதரி செய்யா, விதியில் எந்த ஒன்றையும் மாற்றாது. இன்னமா யுஸ்தஹ்ரஜு பிஹி மினல் பகீல், கஞ்சனிடமிருந்து பொருள்கள் வெளியேற்றுவதற்கு உதவும். அப்போ தான் கொடுப்பான். சும்மா 10 பேருக்கு சோறு கொடுக்காதவன் நேர்ச்சை பண்ணிட்ட கொடுத்துருவான். இறைவா உனக்காக ஒரு ஆட்டை இருக்கிறேன்னு சொல்லிட்டான்னு வைங்களேன், ஒரு ஆட்டையாக இருப்பான், 10 காசு கொடுத்துருக்க மாட்டான். அவன் ஒரு வயிற்று வலின்னு ஒரு நேர்ச்சை பண்ண பிறகு கஞ்ச பயலும் தர்மம் உள்ளவன் ஆயிடுறான் பாருங்க. ஏழைக்கு உதவுதுல, அதுக்குத்தான் அனுமதி நேர்ச்சைங்கிறது. எதுக்கு தடுக்கப்படலை? நேர்ச்சை என்பது எதற்கு தடுக்கப்படவில்லை என்று சொன்னால், அதனால் மனித குலத்துக்கு ஒரு நன்மை கிடைக்குது என்பதற்காகவே தவிர அல்லாவுக்கு அவன் ஆசைப்பட்டு உங்களை நிறைவேற்றுவான் என்பதற்கு இல்லை. இன்னும் சொன்னாங்க, நகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி நதிரி, நேர்ச்சை வைக்காதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லும்போது சொல்கிறாங்க, இன்னஹு லா யருத்து செய்யா, அது எந்த ஒன்றையும் மாற்றி அமைக்காது. நேர்ச்சைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதனால் எந்த மாற்றமும் ஏற்படாது. இன்னமா யுஸ்தஹ்ரஜு பிஹி மினல் பகீல், கஞ்சண்டமிருந்து பொருள்கள் வெளியேற்றப்படும். இது புகாரில் ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்நதுரு லா யுகத்திமு ஷையன் வலா யுஅஹிருஹு, நேர்ச்சை செய்வது என்பது ஒரு விஷயத்தை கூட முந்திய கொண்டு வந்துடாது, பிந்தி கொண்டு வந்துடாது, ஒரு நிமிஷம் தள்ளி போடாது. நேர்ச்சை பண்ணிட்டதுனால நாளைக்கு வரக்கூடிய மூத்து நாளை கழிச்சு வருமாண்டா வராது, நாளைக்கு வர நாளைக்கு தான் வரும். நாளைக்கு நிறைவேறக்கூடிய தேவை ஒரு நாளைக்கு முந்தி இன்னைக்கு நிறைவேறாது. அப்போ என்றைக்கு எந்த வினாடியில் நிறைவேற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ அதுதான் நடக்குமே தவிர நம்ம நேர்ச்சை செய்தோமையானால் அது அல்லாஹ் அப்படி குளிர்ந்து போய் இதுக்கு ஆசைப்பட்டு செஞ்சிருவான் என்பது கிடையாது. ஆனால் செஞ்சுட்டா நிறைவேற்றுன்னு விட்டுட்டான், அல்லாஹ் கண்டுக்கிறாம விட்டுட்டான், போ நிறைவேற்றுன்னு. எதனால? பகீல்கிட்ட கஞ்ச பயல்கிட்ட மக்கள்கிட்ட காசு போய் சேரட்டும், இதை தவிர ஒரு கான்செப்ட் கிடையாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ அந்த நேர்ச்சை ஒன்று மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அதில் மட்டும் ஒரு கேள்விகள் வரும், அதுக்கு காரணத்தையும் மார்க்கம் சொல்லிச்சு. இப்படி நினச்சி பண்ணக்கூடாது. எப்படி? நாம் நேர்ச்சை என்று சொன்னால் இதற்காக வேண்டி அல்லாஹ் தந்துடுவான், தரவே மாட்டான். சும்மா கேட்டால் என்ன இதோ அதுதான், சும்மா பிரார்த்தனை பண்ணினால் அதனுடைய நிலை என்னவோ அதுதான் நேர்ச்சைக்கு இருக்கே தவிர நேர்ச்சைக்கினால் இதனால் நிறைவேறிடும் நினைச்சா தானே லஞ்சமாகும், இதனால் கிடைத்து விடும் சொன்னால் தானே அல்லாஹ் இதுக்கு ஆசைப்படுறேன்னு ஆயிரும். அப்போ தேவை உள்ளவன் என்கிற ஒரு அர்த்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்ச்சையை பற்றி அதை ஊக்குவிக்கலை. செஞ்சால் நிறைவேற்று, ஆனால் எப்படி நிறைவேற்றனே? இந்த நேர்ச்சைக்கு ஆசைப்பட்டு அல்லாஹ் கண்டிப்பாக தந்துடுவான், புள்ள நிச்சயம் வந்துடும், நேர்ச்சை பண்ணிட்டேன்ல புள்ள வந்துடும், அதெல்லாம் கிடையாது. வரணும்னு இருந்தால் தான் வரும், இல்லைன்னா வராது. துவாவாச்சு மாற்றம்னு இருக்கு, நேர்ச்சை மாற்றாது. சாதாரணமான ஒரு துவாவாவது அல்லாஹ்வால் அது மாற்றி அமைக்கப்படும், கேட்டதுனால அல்லாஹ் தருவான். அது நேர்ச்சை மாற்றுமான மாற்றாது. அப்போ நேர்ச்சைங்கிறது மக்கள்கிட்டலாம் இருக்கிறது, அதனால் இது மக்களுக்கு பயன் கிடைக்கிறது என்பதற்காக கொஞ்சம் லூசு விட்டுருக்கான் அல்லாஹ், வேற ஒன்றும் கிடையாது. அது பெரிய பெரிய உயர்ந்த ஒரு வணக்கமாகவோ அது செய்தால் பயங்கரமான ஒரு நன்மை கிடைக்கக்கூடியதாகவோ எல்லாம் சொல்லப்படவில்லை. அல்லாஹ் பேரில் நேர்ச்சை பண்ண நிறைவேற்றுறா, அதனால் 4 பேருக்கு சோறு கிடைக்கும், இந்த ஒரு கான்செப்டை தவிர அதில் ஒன்றும் கிடையாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது.
அதனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ப வேண்டும் என்றால், அவன் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்பட்டு தேவைப்பட்டு நம்முடைய காரியத்தை நிறைவேற்ற மாட்டான். நம்ம கெஞ்சி கெதறி அவன் பிரார்த்திப்பதால் தான் ஏற்றுக்கொள்கிறான். நம்ம அடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்வதால் ஏற்றுக்கொள்கிறானே தவிர நம்ம அல்லாஹ்வுக்கு ஆசை வார்த்தை காட்டி அவனை ஜெயிக்க முடியுமானா முடியாது. இப்படியும் சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு கேள்வி வரும், அல்லாஹ் தேவையில்லைங்கிறிய, ஒரு தேவையும் இல்லாத இனிமேல் தொழுவ சொல்கிறான். தொழுகிறோம் இல்லைங்க, அல்லாஹ்வுக்கு தானே தொழுகிறோம். யாருக்கு தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்காக தொழுகிறோன்னு சொல்லி தான் தொழுகிறோம். நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வுக்காகன்று தானே செய்கிறோம். நோன்பு வைக்கிறோம். அப்போ தொழுகை நோன்பு ஹஜ்ஜிக்கு வான் மக்காவுக்கு போகிறோம், அல்லாஹ்வுக்காக தானே போகிறீங்க. அப்போ இதை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு தொழுகை தேவை, அல்லாஹ்வுக்கு நோன்பு தேவை தானே, அல்லாஹ்வுக்கு ஹஜ்ஜி தேவை தானே என்றெல்லாம் கூட சில கேள்விகள் மக்கள்கிட்ட வரும். யார்கிட்ட வரும்? இறைவன் தேவை உள்ளவன் நம்புகிறார்களே அவங்கள்ட்ட நம்மள்ட்ட ஒன்று பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் மட்டுமா தேவை உள்ளவன் சொல்லுகிறோம், நீங்களும் தான் சொல்லுகிறீர்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை சொல்வார்கள். இதை எப்படி புரிந்து கொள்ளணும்? இறைவன் தேவை உள்ள இந்த தொழுவுறீங்களே, இந்த தொழுவுறதுங்கிற இறைவன் தேவைப்பட்டா இப்போ தொழுவனில் செத்து போயிடுவானா? ஒருத்தர் தொழுவலை, எவனுமே தொழுவுறன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதனால் என்ன அல்லாவுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ தேவைக்கு சொல்லலை, அவன் நம்ம நன்மைக்காக சில கட்டளைகளை உலகத்தில் கூட ஒரு செய்கிறோமா இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் இருக்கார், நல்லா படிறாங்கிறாரு, நல்ல மார்க் வாங்கடான்னு சொல்கிறார். அவர் தேவைக்கா? இவன் படித்த அவருக்கு என்னென்ன? அவர் ஒன்றும் கிடையாது, நீ நல்லா இருக்கிறக்கா. மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளைகள் தேவைக்கு சொல்வதும் உண்டு. மகனை பார்த்து எடுத்துடுவான்னு சொல்கிறோம் நம்ம தேவைக்கு, நல்லா படுறான்னு சொல்கிறோம் அவன் தேவைக்கு. ஒரு கட்டளைகள் ரெண்டு விதமாக இருக்கா இல்லையா? கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா, ஏன் தேவை? அது இது என்னுடைய தேவைக்காகனு செய்கிறது. நல்ல ஒரு கடையில் வேலைக்கு சம்பாரிச்சிட்டு வாடாங்கிறோம், இன்றைக்கு போயிட்டு வாடாங்கிறோம், அது எதுக்கு? அவன் தேவைக்கு. அப்போ நம்ம கட்டளைகள் மனிதர்கள் போடுற கட்டளையிலேயே நம்ம தேவைக்காக போடுகிற கட்டளை இருக்கிறது, மக்களுடைய நன்மைக்காக போடக்கூடிய கட்டளைகளும் இருக்கிறது. அப்போ ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாருடைய பிள்ளைகள் படிக்கணுங்கிறதுல சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவருக்கு ஒரு கிரேடு வரும்ல, எல்லாரும் பாஸ் ஆகிட்டாங்க 100 வந்துட்டாங்கன்னு, அந்த கிரேடு கூட அல்லாஹ்வுக்கு கிடையாது. எப்படி சொல்கிறான்? அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, லவ் அன்ன இன்சக்கும் ஒ ஜின்னக்கும், அவ்வளோ மனுஷன் ஒன்றா சேர்ந்துக்க, அவ்வளவு ஜின்களும் அனைத்து ஜின்களும் ஒன்றாக சேர்ந்துக்க, அலா அத்துகா கல்வி ரஜுலின் வாஹிதின், ஒரு இரையச்சமுடைய ஒரு மனிதனுடைய தக்வா உள்ள ஒரு உள்ளம் கொண்டவனாக அத்தனை பேர் மாறிக்கொள்ளுங்கள். அதையெல்லாம் நல்லவன் ஆகிக்கிறங்க. அனைத்து மனிதர்களுமே ஒருத்தம் கூட தப்பு செய்கிறதில்ல, பொய் சொல்கிறதில்ல, ஃப்ராட் பண்ணுறதில்ல, ஒரு தொழுகை விடுறதில்ல, ஒரு நோன்பை விடுறதில்ல, ஒரு தான தர்மத்தை விடுறதில்ல. இப்படி இஸ்லாம் சொல்கிற அத்தனையும் எல்லாம் சேர்ந்து கடைப்பிடிக்கிறாங்க. இப்படி செஞ்சால் மாசாத தாலிக ஃபி முல்கி ஷையா, என்னுடைய அதிகாரத்தில் ஒரு கடுகளவு கூட அதிகமாகாது. நீ 50 பேரும் தொழு, எனக்கு என்னதுனால? நீ 50 பேர் நோன்பு போய் ஒருத்தம் கூட விடாமல் நோன்பு போய் எனக்கு என்னப்பா அதனால்? எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ எல்லா மனிதர்களும் இன்சு ஜின்னு எல்லாம் சேர்ந்து, உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்கள் ஒன்றா சேர்ந்துக்க, அத்தனை ஜின்களும் சேர்ந்துக்க, ஒரு பிழையும் செய்வதில்லைன்னு முடிவு பண்ணிக்க, ஒரு நன்மையை கூட விடுவதில்லைன்னு முடிவு பண்ணிக்க, எல்லா வணக்கத்தையும் செய்வதுன்னு முடிவு பண்ணிக்க. அப்படி செஞ்சுக்கிட்டு வா. இதனால் என்ன? எனக்கு என்ன இதனால்? மாசாத ஃபி முல்கி ஷையா, என்னுடைய முல்கில், என்னுடைய பவரில், என்னுடைய ஆற்றலில் ஒன்றையும் அதிகமாக்காது என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க, சரி 50 ஒன்றா சேர்ந்துக்க, ஒரு வணக்கம் செய்வதில்லை, ஒரு நல்லது செய்கிறதில்லை, எல்லா பாவத்தையும் செய்கிறது. பாவம் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் செய்வதுன்னு எல்லாம் முடிவு பண்ணிக்க. எவனை எடுத்தாலும் பாவம், எவன் எடுத்தாலும் கெட்டது செய்கிறான், ஒரு வணக்கத்தை கூட செய்ய மாட்டேங்கிறான், ஒரு நன்மை கூட அவன்கிட்ட இல்லை. எல்லாத்தையும் எல்லா மனுஷனும் சேர்ந்து ஒருத்தரும் சொல்லக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, உண்மை பேசக்கூடாது, திருட்டு தான் பண்ணணும், மோசடி தான் பண்ணணும், நேர்மையாக இருக்கக்கூடாது, இப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணிக்க. இதனால் எனக்கு என்ன? மா நக்கசதாலிக்கு ஃபீ முல்கி ஷையா, இது என்னுடைய முல்கில் பவரில் ஒன்றையும் குறைக்காது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து கெட்டு நாசமாக போனாலும் எனக்கு குறையாது, எல்லாம் சேர்ந்து நல்லவனாக போனாலும் எனக்கு கூடாது. ஏன்? ஓ நன்மைக்கு சொல்கிறோம். நீ இப்படி செஞ்சால் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தே இல்லை, அந்த அடிமைத்தனத்துக்காக வேண்டி ஒரு பரிசு தரப்போகிறேன், உனக்கு தான் நான் தரப்போகிறேனே தவிர நீ எனக்கு தரப்போகிறது இல்லை. அப்போ உன்னுடைய நன்மைக்கு உனக்கு ஒரு பெரிய பரிசு உனக்கு தருவதற்காக வேண்டி இப்படியான சில கட்டளைகளை போட்டிருக்கேனே தவிர, உலகம் சீராக இருப்பதற்காக வேண்டி கட்டளை போட்டிருக்கேனே தவிர என் தேவைக்கு இல்லை, எனக்கு அந்த பொருள் அவசியம் என்பதற்காக இல்லை என்பதற்காக வேண்டித்தான் இதை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதா எடுத்து காட்டுறாங்க. உலகமெல்லாம் சேர்ந்து நல்லவனா போனாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது, உலகமெல்லாம் சேர்ந்து கெட்டு நாசமாக போனாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது. இன்னும் அல்லாஹ் சொல்வதாக அந்த ஹதீஸிலே வருது, உலகத்தில் உள்ள லவ் ஒன்ன இன்சக்கும் ஜின்னக்கும், உங்களில் இன்சு ஜின்னு எல்லாம் ஒன்றா சேர்ந்து காமுஃபி சயீதின் வாஹிதின், ஒரு திடலில் ஒன்றா கூடுறீங்க. 600-700 கோடி மக்கள் ஒரு இடத்துல கூடியாச்சு. ஜின்னு எத்தனை நமக்கு தெரியல, அம்புட்டு பேர் ஒன்றா கூடிட்டாங்க ஒரு இடத்துல. ஒன்றாக கூடி விட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னுட்டு அவன் தேவையை கேட்குறான். அம்புட்டு பேரும் ஒரே நேரத்தில் கேட்குறான். ஒரே நேரத்தில் 700 கோடி மக்களும் கேட்குறான், பல கோடி ஜின்களும் கேட்குது. இறைவா எனக்கு இதை கூட அதை கூட ஆளாளுக்கு ஒன்று கேட்குறான். அம்புட்டு பேருக்கு நான் தர்றேன். தந்து விட்டால் ஒரு கடலில் உள்ள தண்ணீரில் ஊசியை முக்கினால் எவ்வளவு தண்ணி குறையுமோ அந்த அளவு கூட என்னிடத்தில் குறையாது. அம்புட்டு பேருக்கு தந்தாலும் உங்கள் அத்தனை பேருடைய தேவைகளை நான் நிறைவேற்றினாலும் ஒரு கடல் நீரில் ஊசியை முக்கும் பொழுது எவ்வளவு தண்ணீர் அதில் எடுத்துக்கொள்ளுமோ அவ்வளவுதான்ப்பா. அவங்க அம்புட்டு தேவை நிறைவேற்றினாலும் எனக்கு என்ன குறைய போகுது? அப்புறம் நீ என்னை தேவைன்னா பார்க்குறீங்க? நான் உங்களை அவ்வளோ பேர் எல்லாரையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்றுறேன், ஒருத்தர் கூட மைனஸ் கிடையாது. எல்லாம் சொல்லு, ஆளாளுக்கு சொல்லு, எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுறேன் அப்படின்னு நிறைவேற்றினாலும் அது என்ன செய்யாது? என்னுடைய கஜானாவில் இருந்து இந்த அளவு கூட குறைக்க. எப்படி சொல்கிறாங்க? மா நக்கச தாலிக்க மிம்மா இந்தி, என்னிடத்தில் உள்ளதை குறைத்து விடாது. இல்லா கமா என் குசுல் மிகையத்து இதா உதுகிலல் பஹர, கடலில் நுழைக்கும் பொழுது ஒரு ஊசி எவ்வளவு குறைக்குமோ அந்த அளவை தவிர வேறு ஒன்றையும் குறைக்காது. அப்போ அல்லாஹ் எப்படி இவ்வளவு வல்லமை உள்ளவன் தேவை உள்ளவனா? ஏன்டா அம்புட்டு பேருக்கும் தந்தா கூட ஒரு ஊசியில் ஒற்ற அளவு கூட வராது என்று சொன்னால் அவனை போய் நீங்கள் என்ன செய்கிறீங்க? லட்டுக்கு தேவையுள்ளவன்னு நினைக்கிறீங்க, மல்லிகைப்பூக்கு தேவையுள்ளவன்னு நினைக்கிறீங்க, மெழுகுவத்திக்கு தேவையுள்ளவன்னு நினைக்கிறீங்க, சர்க்கரைக்கு தேவையுள்ளவன்னு நினைக்கிறீங்க, பாலுக்கும் தேனுக்கும் மிளகாய்க்கும் அபிஷேகத்துக்கும் தேவையுள்ளவன்னு நினைக்கிறீங்க, இந்த உளுத்து போன ஆடைகளுக்கு தேவையுள்ளவன்னு நினைக்கிறீங்க. அவன் என்ன செய்கிறான்? உலகத்துக்கு அம்புட்டு பேருக்கு தந்தாலும் குறையாது. அப்படிப்பட்ட கடலாக இருக்கிறான் அவன். அப்போ கடலாக இருக்கும் ரப்புல் ஆலமீனை தேவை உள்ளவன் என்று அடக்காதீங்க என்ற இந்த கொள்கை உலகத்தில் மதத்தின் பெயரால் நடக்கிற சுரண்டலை ஒரு 90% அடித்து தள்ளிடும். இதை மட்டும் நம்புனா, கடவுள் தேவையற்றவன் நம்பணுங்கன்னு சொன்னால் மதத்தை வச்சு எவனும் சுரண்டவே முடியாது. அந்த வாசல்லாம் முழுமையாக அடைக்கப்பட்டு விடும். பள்ளிவாசல் நன்கூட இருக்கிறீங்களே அப்படி நினைப்போம். பள்ளிவாசல் நன்கூட அல்லாவுக்கா? நம்ம வசதியாக உட்கார்றதுக்காக வேண்டி, நம்ம ஃபேனை போட்டுக்கிறதுக்காக வேண்டி, நம்ம லைட்டு போடுறதுக்காக வேண்டி, நம்ம குளிராமல் இருக்கிறதுக்காக வேண்டி, நமக்கு வேர்க்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி, நம்ம பாத்ரூம் போகிறதுக்காக வேண்டி நீங்கள் வணங்க வரக்கூடிய நீங்கள் சொகுசாக இருப்பதற்கு தான் அந்த பள்ளிவாசலுக்கு நன்கொடைய அல்லாவுக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிசையிலான இந்த மஸ்ஜித் நம்ம இருந்துச்சு, அதுக்கு அதே அந்தஸ்து தானே. வெட்ட வெளியில் பள்ளிவாசலை கட்டலை வெட்டணுன்னு சொல்லுவோங்க, சேம் அந்தஸ்து தான் இது. அப்போ இந்த பள்ளிவாசல் இதெல்லாம் கட்டிக்குள்ள அல்லாவுக்குன்னு சொல்கிறோம். எதுக்காக வேண்டி? இறைவனை வணங்குவதற்காக கட்டுறதுனால் சொல்லுகிறோமே தவிர அல்லாவுக்கு தேவைக்காக வேண்டியா? இந்த வசதிகள்லாம் நமக்கு தானே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்முடைய வசதிகளுக்காக உள்ளதெல்லாம் தேவை நினச்சிடக்கூடாது. இது அவசியம் கிடையாது, இது இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ இறைவனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. இறைவன் பெயரால் சில தான தர்மங்கள் செய்யுங்கள்லாம் சொல்வது மனிதனுக்காக வேண்டி, பள்ளிவாசல் கொடுங்க என்று சொல்வது உங்களுக்கு தருவதற்காக தான். நீங்கள் தான் பயன்படுத்தி கொள்ள போகிறீர்கள். அல்லாஹ் இதை எடுத்துக்கிறான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பிழையா போயிடும். நீங்கள் அல்லாவை ஏற்றுக்கணுண்டாயிரும், அல்லாவை இழிவுபடுத்தினதாயிரும், அல்லாஹ் தேவை உள்ளவன் நீங்கள் பலவீனமாக்கினதாகிவிடும். இதை புரிந்த மனுஷன் இறைவனுடைய அந்த குணாதிசயத்தை, அவனுடைய கொள்கையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிந்து